யார்கிட்டலாம் சொல்ல போகிற? முடிவு பண்ணிட்டியா ஹேனா? அதெல்லாம் முடிவு பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஃபாரின் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நான் கூட ஃபாரின் உள்ளவங்கிட்ட சொல்கிறேன். அந்த கேப்பில் நீ இப்போ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடு. சரிங்க. ஜோதி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? ஹேனா ஆண்டியா? வாங்க ஆண்டி உள்ள. அம்மா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காங்க. இருங்க, நான் புக்கை வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க ஆண்டி, இந்த புக்கை மட்டும் நான் செல்ஃபில் வச்சுட்டு வந்துடுறேன். உட்காருங்க. அப்படியா? அம்மா வெளியே போயிருக்காங்களா? ஆமாம் ஆண்டி, அம்மா வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் அம்மா வந்துன்னு சொல்லிடுறேன் ஆண்டி. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. புதுசாக வீடு கட்டியிருக்கோம்ல, நாளைக்கு பால் காய்ச்சணும். அதான் உங்கள் வீட்டில் சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்படிங்களா ஆண்டி? சரி ஆண்டி, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரிடா, அப்போ அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு. பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு வர்றேன்னு. பாய். சரிங்க ஆண்டி, நான் சொல்லிடுறேன். சரிம்மா. அடே கோமதி அக்கா, நீங்களும்மா? அப்படிமாங்க, உங்கள்கிட்டே சொல்லிடுறேன். ஹேனா, நீ இங்கே தான் இருக்கிறியா? நான் உங்கள் வீட்டை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். என்னடா திறந்து இருந்துச்சு, ஆள் இருக்கு போலன்னு நினச்சிட்டு வந்தேன். நீ இங்கே தான் இருக்கிற போல. ஆமாம் கோமதி அக்கா, பால் காட்சிக்கு சொல்ல தான் வந்தேன். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். நீங்களே இங்கே வந்துட்டீங்க. உங்கள் வீடு எனக்கு அவ்வளோவா தெரியாது, அடுத்த தெருலாம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இங்கே வச்சு சொல்லிடுறேன். அப்படியா? இதுக்கு வந்து கூப்பிடணுமாக்கும்? நீ கூப்பிட்டாலும் நான் வரதானே போகிறேன். கெட்டி ஆரம்பிக்கும் போதே என் கூட நல்லா பேசினேன். உன் வீட்டு பால் காட்சிக்கு நான் வராமல் இருப்பேன். நான் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவேன். நீ பயப்படாத என்ன? சரிங்க கோமதிக்கா, தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன். வந்துருங்க மறக்காம. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, பசங்களெல்லாம். சரி, வரேன். கண்டிப்பாக வர்றேம்மா. என்னடி நீ மட்டும் இருக்கிறானு? உங்கள் அம்மா எங்கடி? அம்மா வெளியே போயிருக்காங்க ஆண்டி. அப்படியே அவங்க அம்மா வீட்லேயே இருக்க மாட்டாளே. சரி, வந்து வர்ற வரைக்கும் நான் இருந்தே வாங்கிட்டு போகிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் ஜாக். வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்ல, இங்கே உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? இங்கே உள்ள ஏரியா எல்லா பக்கம் சொல்லிட்டேன்ல, அப்போ போதும். நம்ம ஃபாரினில் உள்ளவங்களே நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து வீட்டில் அவ்வளோவா இடம் காணாது. ஸோ நீ 2 பேரை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறல, அது மட்டும் போதும். ஏன்னா அந்த 2 பேரை நமக்கும் தெரியும், முன்ன பின்ன வேறு யாரும் தெரியாது. ஸோ போக போக பார்த்துக்கலாம். ஆமாங்க, நானும் அதுதான் மனசில் நினச்சேன். அதனால தான் இது பண்ணேன். ஓகே ஹேனா, நீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் தானே கூப்பிட்ருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் வந்து போய் லஞ்சுக்கு, அதுக்கப்புறமா நாளைக்கு தேவைப்படுற சேர்லாம் வேணும் இல்லையா, வெளியே வந்து உட்காரதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு வர்றேன். அப்புறம் ஆள்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? வீட்டில் பத்திரமா இரு. பசங்களை வந்து வெளியே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டு உள்ள வைக்கிறேன். சரியா? நம்ம முன்ன பின்ன இந்த இடமே தெரியாதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கும். சரியா? நான் பசங்களை உள்ள வர சொல்கிறேன். அட ரோசன், அப்பா உள்ள வர சொன்னாங்கல்ல. அண்ணம்மா தனியாக உட்காந்துருக்கீங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாம்மா? அதெல்லாம் எந்த ஹெல்ப்பும் வேண்டாம் ரோஸ். எல்லா வேலையும் அம்மா முடிச்சிட்டேன். சரி, இப்போ நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. ஓகேம்மா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரோஸா, நீங்கள் வரியா? சரிம்மா, அப்போ நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏடியே, கொஞ்சம் தள்ளி போயிடு, எனக்கும் இடம் கொடு. ஏடா, இவ்வளோ இடம் இருக்குல்ல, போதாதா? சரி. வீடியோ பார்க்குற எல்லாரும் வருத்தப்படாதீங்க, என்னடா நம்மளை கூப்பிடலன்னு. உங்களை கூப்பிடாம இருப்பேன்னா? இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்தையும் தான் கூப்பிடுறேன். மறக்காமல் நாளைக்கு நம்ம வீட்டு பால் காய்ச்ச வீடியோவில் பார்த்துருங்க. ஓகேங்களா? இதே டயத்துக்கு கூட என்னால் முடிஞ்சால் அப்ளை பண்ணிடலாம். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். சரிங்களா? மறக்காமல் பார்த்துருங்க. அப்புறம் நம்மளுடைய பிளானை, நம்மளோட வீடியோ, அதுக்கப்புறமா நம்மளோட வீடு எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் போகுது, பட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபரும் இல்லை. அது மாதிரி கமெண்ட்டும் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ்.